ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னுக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகி எப்போதும் இளமையுடன் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும், அதை பத்தாங்க சிம்பிள் டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரத்த ஓட்டம்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஹியூமன் பாடி, நம்ம மனித உடம்பில் ரத்தம் என்பது இன்றியமையாத ஒன்று. அதுதான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்கிறது. அப்படி அது ரத்த ஓட்டம் அருமையாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக. அது சரியா இல்லைனாலே ஒவ்வொரு வியாதியாக வந்துடும். பொதுவாக நீங்கள் ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக ஃபீமேல்ஸ், பெண்களுக்கு இது கம்மியாகவே இருக்குங்க. இப்போ ஆண்களுக்கு 14லேருந்து 16 வரைக்கும் இருக்கலாம், ஃபீமேலுக்கு ஒரு 12 to 13 வரைக்கும் இருக்கலாம்னு போடுங்களேன். 12க்கு கீழே போகக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு 10 இருக்கணும். 10 கீழே போனாலே ஆபத்து தான். ஓகேவா? ஃபீமேல்ஸ்னால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7, 8 அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயிருது. ஒரு 4, 5 கூட வந்துடுது. ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாக ஆகக்கூடாதுங்க. ஏன்னா கர்ப்ப காலத்தில் தான் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கணும். நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும். என்னென்ன உணவுகள் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் குறையும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவையான ட்ரீட்மெண்ட்டே சில ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். ஓகேவா? அதனால் ரத்தம் அடைக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். இப்போ ஹீமோகுளோபின் குறைஞ்சா ரத்தம் அடைப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம். இது ஒரு சொல்யூஷனை கேட்டால் இல்லைங்க. நம்ம இயற்கையாகவே உணவின் மூலமாக தான் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்த வேண்டும், ஹீமோகுளோபினை கூட்ட வேண்டும். ஹீமோகுளோபினை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அயன் சத்து, இரும்பு சத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த இரும்பு சத்து அதிகமாக இருந்தாலே ஹீமோகுளோபின் ஆட்டோமேட்டிக்காக கூடும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இந்த ஹீமோகுளோபின் எதுக்கு தேவைன்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட்டை சீராக கொண்டு போகிறது. அதனுடைய ஆக்சிஜன், முக்கியமாக மூளைக்கு முக்கியமாக ஆக்சிஜன் கொண்டு போகிறது எல்லாமே ஹீமோகுளோபின் தான். அது இல்லைன்னா ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் எதுவுமே மூளைக்கு கிடைக்காம தலை சுத்தல் மாதிரியான வியாதிகள் கூட உண்டாகலாம். அதனால் ஹீமோகுளோபினை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியாகணும். இந்த ஹீமோகுளோபின் இரும்பு சத்துன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இரும்பு சத்தில் அதிகமாக இருக்குது. இந்த இரும்பு சத்து கிடைச்சாலே ஹீமோகுளோபின் கூடும். இரும்பு சத்து எதில் கூடுதலாக இருக்குன்னா, இப்போ வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறிகள் அதில் கூடுதலாக இருக்குது. அதை விட கீரையில் கூடுதலாக இருக்குங்க. எந்த வகையான கீரையாக இருக்கட்டும், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் அதில் அயன்ஸ் கூடுதலாக இருக்குது. ஆனால் அதனுடைய சதவிகிதம் மாறுபடும். இப்போ அகத்திக்கீரையில் ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். முருங்கைக்கீரையிலும் ரொம்ப கூடுதலாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கீரை வேணாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான ஹீமோகுளோபின் கிடைச்சா போதும், அதாவது தேவையான இரும்பு சத்து கிடைச்சா போதும், அது கிடைச்சிரும். ஓகேவா? கீரை தான் ஃபஸ்ட்டு. காய்கறிகள், பச்சை காய்கறிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகளையும் ஹீமோகுளோபின் கூட்டக்கூடிய இரும்பு சத்து இருக்கும். ஆனால் அளவு கீரை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ எல்லா வகையான காய்கறிகளும் சாப்பிட்டாகணும். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் கீரையை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்ஸு, பேரிச்சம்பழம் இயற்கையானதாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன சொல்கிறது, கடைகளில் லைன் டேட்ஸ் மாதிரி கிடைக்குது இல்லையா, ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு இரும்பு சத்து கூட. ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு கீரை தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது இனிப்பு. ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணணும். இந்த ரெண்டும் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கனால இதை அவாய்ட் பண்ணிட்டு கீரை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கீரையும் சரி, இந்த டேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அயான்ஸை கூட்டி இரும்பு சத்து அதிகமாகி ஹீமோகுளோபின் கூடலாம். அப்புறம் பீட்ரூட் சாப்பிட்டாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹீமோகுளோபின் லெவல் கூடும். ஓகேவா? அப்புறம் வாழைப்பழத்தில், சிவப்பு வாழைப்பழம் இருக்குல்ல, அதுலேயும் ஹீமோகுளோபினை கூட்டக்கூடிய இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி செலக்டட் ஐட்டங்களை நீங்கள் சாப்பிட்டு ஹீமோகுளோபினை கூட்டிக்கலாம். முக்கியமாக இன்னொரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன். இந்த ஹீமோகுளோபின் கூட்டத்துக்கு ஒரு உணவின் மூலமாக ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, லட்சக்கட்ட கீரைன்னு சொல்லுவாங்க. நச்சுக்கெட்ட கீரை, அதுதான் லட்சக்கட்ட கீரைன்னு சில ஊர்கள் சொல்லுவாங்க. அந்த லட்சக்கட்ட கீரை கூட ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய வறுவல், பொரியல்னு சொல்லலாம். இதை கலந்து குடிச்சிங்கன்னா ஹீமோகுளோபின், அதாவது இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் சர்ன்னு கூடும், ரத்தம் பயங்கரமாக கூடும். ஓகேவா? அப்போ இந்த லட்சக்கட்ட கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட்டினுடைய பொரியல், இது பிளட்டு, ஆட்டு பிளட்டையும் இந்த கீரையும் போட்டு ஒரு பொரியல் மாதிரியோ ஏதாவது ஒரு ஃபார்மில் ஆக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இல்லைன்னா ஆட்டு பிளட் இருக்குல்லங்க, அதை ஃபஸ்ட்டு பொரியல் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஆட்டு பிளட்டை, அதை இந்த கீரையை சமைச்சு ரெண்டையும் கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு செப்பரேட்டாக கூட சாப்பிட்டாலும் உள்ளே ஒன்றா தான் போக போகுது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் அசால்ட்டாக கூடும். ஏன்னா மற்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள் என்ன தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹீமோகுளோபினை கூட்டும். ரிசல்ட்டு உடனடியே கிடைக்காது. அது ஒரு மாதமாவது சாப்பிடணும். ஆனால் இது ஒரு வாரத்திலே உங்களுக்கு ரிசல்ட்டை உண்டு பண்ணிடும். ஓகேவா? எது? இந்த லட்சக்கட்ட கீரை ப்ளஸ்
ஆட்டு ரத்தம் இந்த 2 பொரியல். இது வந்து உடனடி தீர்வுக்கு இது ஒரு அருமையான சொல்யூஷன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து கூடும். இரத்த ஓட்டம் அப்படி இருக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்த ஓட்டத்த அப்படி தூண்டி ஹீமோகுளோபினும் அதிகமாகி ஆக்ஸிஜன் பாடி ஃபுல்லா போய் சுறுசுறுப்பாகவும், இளமையாகவும் உங்கள வச்சிருக்கும். ஓகேவா? இது அத விட ஆரோக்கியமா வச்சிருக்கும். அதான் முக்கியம். இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரத்த ஓட்டம், ரத்தம் ஊறதுக்கு என்ன செய்யணும்? அதை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.